வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். இப்போ நம்ம 3 ரூல் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 4th ரூலில் பார்க்க போகிறோம். 4th ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம 2வது லைன் சேர்த்தணும். 2வது லைனில் சென்டர் கரெக்டாக இருக்குது, எட்ஜு தப்பாக இருக்குது. சென்டர் கரெக்டாக இருக்குது, எட்ஜு தப்பாக இருக்குது. சென்டர் கரெக்டாக இருக்குது, எட்ஜு தப்பாக இருக்குது. அப்படின்னா இந்த எட்ஜு மட்டும்தான் நம்ம இப்போ மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த எட்ஜஸ்லாம் எப்படி மாற்றுறது, இந்த 4 எட்ஜஸும் எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த எத்தனாவது ரூல், 4th ரூல். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ரூல், அதாவது இந்த ரூலில் நீங்கள் கீழே பார்க்க வேண்டியது இருக்கும். 3வது லைனில் எல்லாம் பார்த்துக்கோங்க. கீழே 3வது லைன், இந்த 3வது லைனில் சென்டர் காயினை மட்டும் பாருங்கள். 3வது லைனில் சென்டர் காயின், இந்த சென்டர் காயின் தான் இங்கே வரப்போகுது. இந்த காயின் கீழே போகுது, சென்டர் காயின் கீழே வருது, கீழே இருக்கிற சென்டர் காயின் இந்த சென்டருக்கு போகுது. இப்படி தான் இந்த ரூலை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது, இந்த கீழே இருக்கிற 3வது லைனில் இருக்கிற சென்டர் காயினில் ப்ளூ கலர் இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ளூ வந்து கீழே சென்டரு. ஸோ இந்த ப்ளூ வந்து எப்படி இந்த இடத்துல வராது, ஏன்னா இங்கேயும் ப்ளூ இல்லை, இங்கேயும் ப்ளூ இல்லை. ஸோ இந்த ப்ளூ வந்து இங்கே மட்டும்தான் ஃபுல்லாக ப்ளூ வரும். அப்படின்னா ரொம்ப குழம்பிக்கு வேணாம், இந்த காயின் இங்கே வரப்போகுது. ஸோ அப்படின்னா இங்கே வரும்போது ப்ளூ இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த 2 காயின்லேயே ப்ளூ இல்லையாங்கிறது செக் பண்ணணும். பாருங்கள், இதில் ப்ளூ இல்லை, ப்ளூ இருக்குது, ப்ளூ இல்லை. அப்போ இந்த ப்ளூ இல்லை, இது 2 தான் நம்ம ஈஸியாக மேலே கொண்டு போக முடியும். ஒரு சில டைம் எல்லாத்துலேயும் ப்ளூ வந்துடும், அதுதான் பி. இப்போ நான் உங்களுக்கு ஏ சொல்லித்தரேன், அடுத்து இதுலேயே பி சொல்லி தருவேன். ஸோ இப்போ ஏ, ஆக்சுவலாக இதில் ப்ளூ இல்லை, இதுலேயும் ப்ளூ இல்லை. அப்படின்னா இது வந்து ஏ டைப். ஓகேங்களா? ஏ டைப். இப்போது இது எங்கேயோ ஒன்று இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த காயினு இதில் வந்து ப்ளூ இல்லை. அப்போ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதோ இல்லைன்னா ஏதோ ஒன்று. இப்போ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட்டு, ரெட்டு. இப்போது இந்த ஒயிட் எங்கே இருக்கோ அங்கே நான் கொண்டு போகணும். இங்கே இருக்குது. ஸோ நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த ரெட்டு இந்த சைடு நடுவில் இருக்கா இல்லை இந்த சைடு நடுவில் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ரெட் எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடு சென்டரில் இருக்குது. அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த ரெட்டு இங்கே வரணும், இந்த ஒயிட் இங்கே வரணும். அப்படின்னா இந்த காயின் அப்படியே போட்டுட்டு வந்து இப்படி வரணும். அதுதான் ரூலு. இதுக்கான ரூல் எப்படின்னா, இதை வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ரெட்டு. அப்படின்னா இது நீங்கள் ரைட் சைடு திருப்பணும். ஒருவேளை இந்த இடத்துல ஆரஞ்சு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கணும், இதை வந்து இப்படி திருப்பணும். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குது? ரெட் இருக்குது. அப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன், ஏன்னா ஒயிட் ரெட்டுங்கிறனால ஒயிட் ரெட்டு. இப்போது நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெட்டு இங்கே வரணுன்னா இது ரெட்டு லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ நான் கீழே இருக்கிற காயினை ரைட் சைடு ஒரு திருப்புறேன். ஓகேங்களா? இப்போது நான் இந்த காயினை கீழே கொண்டு வந்துட்டு இதை வந்து திருப்பி லெஃப்ட் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை மேலே கொண்டு போயிட்டு திருப்பி இந்த காயின் இங்கே வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இதை லெஃப்ட் கொண்டு போயிட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டு இதை சேர்த்திட்டு மேலே கொண்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு வந்துடுச்சு. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். திருப்பி ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். இப்போது 2 காயின் இதில் வந்து ப்ளூ இல்லை. அப்போது இந்த ஆரஞ்சுக்கிட்ட கொண்டு வந்துட்டேன். கீழே என்ன ஆகுது? ஒயிட்டு. இங்கே ஒயிட் இல்லை, ஒயிட் இருக்குது. அப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இது லெஃப்ட் சைடில் தான் இந்த ஒயிட் இருக்குது. ஸோ நான் கீழே இருக்கிற காயினை ரைட் சைடு ஒன்று திருப்புறேன். இந்த காயினை கீழே கொண்டு வரேன். திருப்பி அந்த ஒயிட் இங்கேயே கொண்டு வந்துட்டேன். சாரி, அந்த ஆரஞ்சை திருப்பி இதை மேலே கொண்டு போயிட்டேன். அவ்வளோதான். இந்த சைடு அவ்வளோதான். இப்போ இந்த சைடில் க்ரீன் இங்கே மேலே போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வழக்கமாக நம்ம பண்ணுறது தான் இதே தான். அவ்வளோதான். இது வந்துடுச்சு. ஓகேங்களா? இது வந்துடுச்சா? இப்போ வேறு ஏதாவது ப்ளூ இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். மாட்டிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த காயின்லேயும் ப்ளூ இருக்குது, இதுலேயும் ப்ளூ இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுலேயே பி ரூல் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். பி ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதில் ப்ளூ இருக்கா, இதுலேயும் ப்ளூ இருக்கா அப்படின்னா இந்த ரெண்டும் இதுக்கு இன்டர்செப்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த காயின் இங்கே இருக்குது, இந்த காயின் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதுதான் எல்லோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான்
ஆரஞ்சுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆரஞ்சாக தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து இப்படி ரைட்டு திருப்பிட்டு கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி இப்படி கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போயிட்டு இதை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி கீழே கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு போயிடுவீங்க. சப்போஸ் அது அப்படி இருந்துச்சுன்னா அப்போ இங்கே இருக்கிற காயின் உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா இங்கே இருக்கிற காயின் கீழே போயிருக்கும். அப்போது அது எங்கே இருக்கும், இங்கே வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு காயின் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இதை வச்சு இப்போ விளையாடலாம். இதை வச்சு எப்படி விளையாடலாம், ரெட் இருக்குது, ரெட்டு கொண்டு போயிட்டேன், ஆரஞ்சு. ஸோ நான் இப்படி எல்லோ இப்படி வச்சுக்கிறேன். இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ரைட்டு திருப்பிட்டு கீழே கொண்டு வந்துட்டு லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டேன், திருப்பி மேலே கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த க்ரீன் இங்கே வரணுன்னா வழக்கமாக நம்ம பண்ணுறது தான். சேர்ந்துருச்சு. இப்போ ஒன்று வெளியே வந்திருக்கும். அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது எல்லோ. இப்போ அது கீழே ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு இப்படி வச்சுக்கிறேன். கீழே இருக்கிற ரைட்டு, ஏன்னா லெஃப்ட் இருக்குது, ரைட்டு திருப்பிட்டு கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டேன், மேலே கொண்டு போயிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்துட்டு இப்படி சேர்த்துட்டேன். வழக்கமாக சேர்த்துறது தான். அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு 2 ரோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரோ கீழே இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட என்னாச்சு, ஃபஸ்ட் ரூல், செகண்ட் ரூல், தேர்ட் ரூல், இது வந்து ஃபோர்த் ரூல். ஃபோர்த் ரூல் நம்ம இப்போது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த ரூல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.